இந்த கிளாஸ் தான் மச்சி, மாறவே இல்லை. நம்ம தான் ரொம்ப மாறிட்டோம் மச்சி. சரி வா, நம்ம போய் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரலாம் வா. நேற்று படித்த மாதிரி இருக்குடா காலேஜ். நம்ம வயசை சொல்லிடும் மச்சி. நம்ம காலேஜ் படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு. டே மச்சி, இது என்ன ஞாபகம் இருக்காடா? இது ஒரு சாதாரண பாக்ஸ் மச்சி. யாராச்சும் ஸ்டூடெண்ட் விட்டு போயிருப்பாங்க. டேய், இது உனக்கு ஞாபகம் இல்லையா? இது நம்ம காலேஜ் ட்ரெடிஷன். நம்ம ஜூனியர்ஸ்லாம் அவங்க செல்ஃப் ட்ரீம் பற்றி இதில் எழுதுவாங்க. அப்பனா இது நம்ம ஜூனியர்ஸ் எழுதணும் போலயே. ஆமாண்டா. சிஎஸ்சி என் லைஃப்ல ஒரு நாள் நல்லா என்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுங்க. 30 வயசுக்குள்ள BMW ஆகும். இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நம்மளே பைக் இஎம்ஐல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விஜய் சிஎஸ்சி லைஃப்பில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் டச்சில் இருக்கணும். இதெல்லாம் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு காமனான போயிருந்துச்சு. காலேஜ் முடிச்சக்கப்புறம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே கூட விஷ் பண்ண மாட்டாங்கடா. அது என்னமோ உண்மைதான். சிவன் சிஎஸ்சி வாழ்க்கையில் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல, ஆனால் அம்மா அப்பாவை சந்தோஷமாக சிரித்த முகத்தோட பார்க்கணும். சில பேருக்கு அவங்க ட்ரீம்ஸ் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லைச்சு. இந்த மாதிரி சின்ன ட்ரீம்ஸ் இருந்தாலே போதும். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம எங்க செல்ஃப் நம்மளை நினச்சா டிசப்பாயிண்ட் ஆவாங்களா மச்சி? அது தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினச்ச ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை, ஆனால் நினைக்காத சில நல்லது நடந்திருக்கு. ஒன் செக் மச்சி. என்னதாண்டா எழுதுற? என்னதாண்டா எழுதுனா? ஒரு நாள் நம்மளை மாதிரி யாராச்சும் இது வந்து படிப்பாங்க. அப்போது அவங்க லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க, இதுலேருந்து கற்றுப்பாங்க, கொஞ்சம் சிரிப்பாங்க, கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான். போகலாமா? இந்த லெட்டரை நீங்க படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்காக தான். வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி போயிருக்காம இருக்கலாம், பரவாயில்ல. எல்லா கனவுகளும் நிஜமாகணும்னு அவசியம் இல்லை. ஆனா உன்னை நம்பினவங்களையும் உன்னோட சேர்ந்து சிரிச்சவங்களையும் கஷ்டமான நேரத்துல கூட இருந்தவங்களையும் மட்டும் மறக்காத. வாழ்க்கை எவ்வளவு பிஸியா போனாலும் சிரிக்க மறக்காத. இப்படிக்கு ஒரு சீனியர்.